துலாம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் தொடாத கஷ்டமே கிடையாது. எத்தனையோ அவமானங்கள், துரோகங்கள், பணக்கஷ்டம் என்று எல்லாவற்றையும் சந்தித்து விட்டீர்கள். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்தே முழுமையாக மாறப்போகிறது. இதை நான் வெறுமனே சொல்லவில்லை. கிரகங்களின் அமைப்பு அந்த அளவுக்கு மிகவும் வலிமையாக இருக்கிறது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எஸ் என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர் கொண்ட நீங்க நினைச்சா கடவுளை வீட்டுக்கு வர வைக்க முடியாது. ஆனா கடவுள் நினைச்சாதான் அவர் உங்க வீட்டுக்கு தேடி வருவார். ராசி அன்பர்களே, உங்க பூஜை அறையை குரு பகவானின் அருளால் நிரப்ப ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவுருவப் படம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல மந்திரங்கள் கொண்ட இந்த ஸ்பெஷல் ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்க வீட்டு பூஜை அறைக்கு ஏற்ற இந்த அருள் மிகுந்த ஃப்ரேம் உங்களை தேடி வரும். நபரால் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகின்றன. இந்த 3 சம்பவங்களும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. இத கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கிரக நிலைமைகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பியிருக்கின்றன. அதனால் நீங்கள் முழுமையாக தயாராக இருங்கள். இந்த பதிவை கொஞ்சம் கூட தவிர்க்காமல் முழுமையாக கேளுங்கள். என்றால் இதுல சொல்லப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறது. நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட வலிகள் எனக்கு நன்றாகவே தெரியும். நம்பியவர்கள் எல்லாரும் எப்படி உங்களை ஏமாற்றினார்கள், எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானீர்கள் என்பது உங்கள் கிரக நிலைகளை பார்க்கும்போதே மிக தெளிவாக புரிகிறது. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய யோகங்கள் மிக அபாரமானவை. குறிப்பாக அந்த எஸ் என்ற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கும் நபர் உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அறிமுகம் இல்லாத நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் மூலமாக வரப்போகும் அந்த 3 மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாக அமையப் போகின்றன. அதில் முதல் சம்பவம் உங்களுடைய நிதி நிலைமை சம்பந்தப்பட்டது. அதாவது நீங்கள் காசுக்காக பட்ட கஷ்டங்களும் கடனால் வந்த அவமானங்களும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன. இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த முதல் பெரிய அதிர்ஷ்டம் பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் இந்த நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதலீட்டையோ அல்லது தொழில் வாய்ப்பையோ கொண்டு வருவார். வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த நபர் மூலமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கிறது. எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நாளை மாலை 6 மணிக்கு பிறகு சுக்குநூறாக உடைந்து போகும். கிரகங்கள் உங்கள் பக்கம் நின்று வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை கீழே தள்ள முடியாது. நீங்கள் இழந்த மரியாதையையும் பணத்தையும் நிம்மதியையும் திரும்பவும் அந்த நபர் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதனால உங்களை சுற்றியிருக்கும் நபர்கள், குறிப்பாக எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர் உள்ளவர்களை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் எல்லாமே தீர்ந்து ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகப் போகிறது. இந்த 3 சம்பவங்களில் 2வது சம்பவம் உங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்டதுதான். யாரெல்லாம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரும். இந்த எஸ் எழுத்துக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக, ஒரு தூதராக வந்து செயல்படுவார்கள். அவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி அமைக்கும். அதனால் அவர்களிடமிருந்து வரக்கூடிய எந்த ஒரு உதவியையும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய யோக தசை இப்போது உச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு மிக தைரியமாக இருங்கள். என்றால் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் இயல்பாகவே மிக நேர்மையானவர்கள், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவர்கள். அந்த நல்ல மனதுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டது போதும். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு நடக்கப் போகும் அந்த 3 சம்பவங்களும் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான செல்வத்தையும் புகழையும் நிம்மதியையும் கொடுக்கப் போகின்றன. இதை எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் மாற்ற முடியாது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு இருக்கிறது. அந்த எஸ் என்ற நபர் மூலமாக வரப்போகும் 3வது சம்பவம் மிக மிக ரகசியமானது, அதே சமயம் மிகவும் பிரம்மாண்டமானது. இந்த 3வது சம்பவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போவீர்கள்.
ஆனால் அதற்கு முன்னாலே இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் பலர் உங்களுக்கு உதவி செய்வதாகச் சொல்லிவிட்டு கடைசியில் உங்களை நடுத்தெருவில் விட்டுவிட்டு போயிருப்பார்கள். அதனால புதிதாக யாராவது வந்தாலும் அவர்களை நம்புவதற்கு உங்கள் மனதுக்கு மிகவும் தயக்கமே இருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேல் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நபர் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உங்களுக்காகவே வந்து நிற்பார். உங்களுக்கு பின்னால் குழி பறிக்க நினைத்தவர்களும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டவர்களும் எல்லாரையும் இந்த நபர் தன்னுடைய தலையீட்டால் அப்படியே ஓரம் கட்டிவிடுவார். இவ்வளவு நாட்களாக உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு எதிராக வேலை செய்த பல முகத்திரைகளை இந்த நபர் கிழித்து தொங்கவிடப் போகிறார். அது மட்டுமல்லாமல் உங்கள் தொழிலிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ இருந்த அந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இனி பனி மாதிரி விலகிவிடும். நீங்கள் நன்றாக கவனித்துப் பார்த்தால் தெரியும், கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்திருக்கும். கொலையில் மிக நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீர்கள், ஆனால் சாயந்திரத்துக்குள் அது அப்படியே தலைகீழாக மாறி உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்கள் கிரக நிலையில் இருந்த சின்ன சின்ன தோஷங்களால் நடந்ததுதான். ஆனால் அந்த தோஷங்கள் எல்லாமே இப்போது முழுமையாக விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குறிப்பாக செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் பார்வை உங்கள் ராசி மீது மிக வலுவாக விழுவதால் இந்த எஸ் எழுத்துக்காரர் ஒரு கருவியாகச் செயல்பட்டு உங்களுக்கான எல்லா தடைகளையும் உடைத்தெறிவார். அவர் சொல்லும் வார்த்தைகளோ அல்லது அவர் செய்யப்போகும் ஒரு சின்ன உதவியோ உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு பணவரவு வருவதற்கும் இந்த நபர் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். சிலருக்கு ஒருவேளை பழைய கடன்களும் அடைக்க முடியாத வட்டி பிரச்சனைகளும் இருந்திருந்தால் அதெல்லாம் எப்படி தீர்ப்பது என்று இரவு பகலாக தூங்காமல் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த கவலை இனி உங்களுக்கு முற்றிலும் வேண்டாம். ஏனென்றால் நாளை மாலை 7 மணிக்குப் பிறகு நடக்கப் போகும் அந்த மிகப்பெரிய 3 சம்பவங்களில் இந்த கடன் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வழியும் அடங்கியிருக்கிறது. உங்களுக்கு நெருக்கமானவர்கள், சொந்தக்காரர்கள் என்று நீங்கள் நம்பிய பலர் உங்களுக்கு உதவி செய்யாமல் பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் எங்கேயோ இருந்து வரப்போகும் இந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக உங்களுக்கு தேவையான அந்த நிதி உதவி மிகச் சுலபமாக கிடைக்கும். அது கடனாக இல்லாமல் ஒரு முதலீடாகவோ அல்லது உங்களை நம்பிக் கொடுக்கப்படும் ஒரு பொறுப்பாகவோ கூட இருக்கலாம். இதை வைத்து நீங்கள் இழந்த உங்கள் சொத்துக்களை மீட்கவும் முடியும், புதிதாக பல விஷயங்களை வாங்கவும் முடியும். இப்போது அந்த 3வது மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி நாம் மிக ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னைக்கா இந்த முதல் 2 சம்பவங்கள் கூட உங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதியை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் இந்த 3வது சம்பவம் உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய புகழையும் அந்தஸ்தையும் தேடித் தரப்போகிறது. நீங்கள் மிக நீண்ட காலமாக ஒரு விஷயத்துக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பீர்கள். அது ஒரு சட்டச் சிக்கலாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு உரிமையாக இருக்கலாம். இத்தனை நாட்களாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த அந்த விஷயம் நாளைக்கு மாலை 6 மணிக்கு மேல் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறும். இந்த எஸ் எழுத்து நபர் அதில் ஒரு முக்கிய சாட்சியாக அல்லது உங்களது ஆதரவாக வந்து நின்று அந்த விஷயத்தை உங்களுக்கு முடித்துக் கொடுப்பார். இதன் மூலமாக சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து பல மடங்கு உயரும். நீங்கள் வெளியில போகும்பொழுது உங்களை பார்த்து கேலி செய்தவர்களும் உங்களால் ஒன்றும் முடியாது என்று சொன்னவர்களும் இப்போது உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான ஈர்ப்பு சக்தி இப்போது முழுமையாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதனால் நீங்கள் யாரிடமும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இனிமேல் வராது. எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள். சேகர்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே அப்படியே நிஜமாக மாறப்போகின்றன. அந்த கனவுகளை நனவாக்குவதற்கும் இந்த எஸ் பெயர் கொண்ட நபரின் வழிகாட்டுதல் மிகவும் உதவியாக இருக்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த எஸ் எழுத்து நபர் வரும்போது அவர்களை நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வரும்போது இவர்களுக்கும் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ என்று நீங்கள் நினைக்க வாய்ப்பிருக்கிறது. என்றால் அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே நீங்கள் அடிபட்டிருக்கிறீர்கள்.
பல துரோகங்களை சந்தித்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் கூட உங்கள் மனசுல இனிமேல் வந்துவிடக்கூடாது. கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் மட்டும்தான் அந்த முழு பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த நபர் கொண்டு வரப்போகும் வாய்ப்பை எந்த தயக்கமும் இல்லாமல் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த நல்ல விஷயங்களை பற்றி உங்கள் சொந்தக்காரர்களிடமோ அல்லது உங்களுக்கு தேவையில்லாத நபர்களிடமோ பெருமையாக பேசிக் கொண்டிருக்காதீர்கள். ஏனால் உங்கள் நல்ல நேரத்தை கெடுக்க வேண்டுமென்றே காத்து கொண்டிருக்கும் கண் திருஷ்டிக்காரர்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு அமைதியாக உங்கள் வேலைகளை செய்கிறீர்களோ அவ்வளவு அந்த பெரிய வெற்றி உங்களை சீக்கிரமாக தேடி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு நாட்களாக மன உளைச்சலால் சரியாக தூங்காமலும் நேரத்துக்கு சரியாக சாப்பிடாமலும் உங்கள் உடம்பை மிகவும் கெடுத்து வைத்திருக்கிறீர்கள். எப்போது பார்த்தாலும் எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்கள் மனதை அறுத்துக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது வரப்போறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு ராஜாவாக ராணியாக வாழப்போகும் காலம். அந்த பொற்காலத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் உங்கள் உடம்பில் போதுமான தெம்பு வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு மிக நீண்ட காலமாக இருந்த உடல் சோர்வும் மன அழுத்தமும் எல்லாமே நாளை மாலை 6 மணிக்கு பிறகு தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். என மனதில் இருக்கும் பாரம் குறையும் போதே பாதி நோய் பறந்து போய்விடும். இந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் ஒரு புது வீடு வாங்குவதற்கான அல்லது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன. இத்தனை நாட்களாக வாடகை வீட்டில் பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்களும் இடமாற்று பிரச்சனைகளும் எல்லாத்துக்கும் சீக்கிரமே ஒரு நிரந்தரமான நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. சொந்த மண்ணில் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான அடையாளத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இது. இந்த 3 மாபெரும் சம்பவங்கள் நடக்கும்போது உங்கள் எதிரிகளின் நிலைமை என்ன ஆகும் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்களை வளரவிடாமல் தடுத்தவர்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபத்தை ஏமாற்றியவர்களும் எல்லாமே இப்போது தங்களுடைய தப்பை நினைத்து தலை குனியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவர்கள் செய்த கர்மா அவர்களை நிச்சயமாக விடாது. அவர்கள் செய்த தப்புக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை பழி வாங்க வேண்டுமென்று ஒரு நிமிஷம் கூட நினைக்கக்கூடாது. உங்களுடைய அசுரத்தனமான வளர்ச்சிதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய தண்டனை. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் குலதெய்வத்தின் நேரடி அருளால் உங்களைச் சுற்றி ஒரு பெரிய தப்பாடி விலாப்பு வளையம் கண்ணுக்கு தெரியாமல் உருவாகப் போகிறது. இதை எந்த ஒரு செய்வினையாலோ அல்லது தீய சக்தியாலோ நிச்சயமாக உடைக்க முடியாது. ஆனாலும் இந்த பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது இந்த யோகத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய சில முக்கியமான எளிய வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. ஏனென்றால் பல நேரங்களில் அதிர்ஷ்டம் வந்தாலும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளும் வித்தை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வழிபாட்டை நீங்கள் சரியாக செய்துவிட்டால் இந்த யோகம் உங்கள் தலைமுறைக்கு நிலைத்து நிற்கும். அந்த எளிய வழிபாட்டு முறை என்னவென்றால், பெரிய அளவில் நீங்கள் செலவு செய்து பரிகாரங்கள் செய்ய வேண்டுமென்று எந்த அவசியமும் இல்லை. உங்கள் மனது சுத்தமாக இருந்தாலே பாதி காரியம் ஜெயித்த மாதிரிதான். தினமும் காலையில் எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் சாமி படத்துக்கு முன்னால் ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வையுங்கள். முடிஞ்சப்போ உங்க வீட்டு பக்கத்தில் வரக்கூடிய காக்கைக்கு கொஞ்சம் சாப்பாடு வையுங்க, அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த உணவு கொடுங்கள். இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வரும்போது அந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக வரப்போகும் அதிர்ஷ்டம் எந்த தடையும் இல்லாமல் அப்படியே உங்கள் கைக்கு முழுமையாக வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் பலரை நம்பி ஏமாந்திருக்கலாம், பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த முறை கிரகங்கள் முழுமையாக உங்கள் பக்கம் நின்று விளையாடப் போகின்றன. அதனால் பணவரவு என்பது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல திசைகளிலிருந்தும் கொட்டப்போகிறது. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது பழைய கஷ்டங்களை நினைத்துக் கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்துங்கள். நமக்கு எப்போதுமே இப்படித்தான் ஏமாற்றம் கிடைக்கும் என்ற அந்த எதிர்மறையான எண்ணம் உங்கள் மனதில் இன்னமும் ஓரமாக ஒட்டிக்கொண்டிருக்கிறது. அதை அடியோடு தூக்கி போட்டுவிடுங்கள். ஏனென்றால் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்களை ஆட்டிப் படைத்த அத்தனை தரித்திரங்களும் விலகி உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பித்துவிட்டது. உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் திறமையை வெளியில் கொண்டு வரக்கூடிய நேரம் இது. இத்தனை நாட்களாக உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்காமல்
மற்றவர்களின் பின்னால் நின்று கைதட்டிக் கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் முன்னாலி நின்று எல்லாவற்றையும் வழிநடத்தப் போகிறீர்கள். அந்த எஸ் என்ற நபர் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கொண்டுவரப் போகும் அந்த பொன்னான வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மட்டும்தான். சிலருக்கு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களிடமோ அல்லது சொந்தக்காரர்களிடமோ நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனை இருந்திருந்தால், அதுவும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் மிகச் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக முடியப் போகிறது. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை கொஞ்சம் கூட குறையாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் உங்கள் மனதில் இவ்வளவு நாட்களாக இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கி மிக லேசான மாதிரி உணர்வீர்கள். நிம்மதியாக மனது விட்டுச் சிரித்து இரவில் எந்த கவலையும் இல்லாமல் தூங்குவது பல மாதங்களாக, சிலருக்கு பல வருடங்களாக கூட இல்லாமல் போயிருக்கலாம். அந்த நிம்மதியான தூக்கம் இனிமேல் உங்கள் கண்களுக்கு கிடைக்கப் போகிறது. கவலையால் சுருங்கிப் போய் களை இழந்து போன உங்கள் முகம் மாறி ஒரு புது பொலிவும் சந்தோஷமும் உங்கள் முகத்தில் நிரந்தரமாக தங்கப் போகின்றன. இதை நீங்களே இன்னும் கொஞ்ச நாட்களில் உணர ஆரம்பிப்பீர்கள். உங்களைச் சுற்றியிருக்கும் நபர்கள் எல்லாம், என்ன இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு திடீரென்று எந்த வழியில் காசு மழை கொட்டுகிறது என்று ஆச்சரியமாக கேட்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப் போகிறது. காசு பணம் வந்தாலே கூடவே சில எதிர்ப்புகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் குலதெய்வம் உங்களை ஒரு கவசம் மாதிரி காக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய சந்தோஷம் உங்கள் வாசலை தேடி வரும்போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கிறது. உங்கள் அறியாமையில் கூட நீங்கள் செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய காரியமும் இருக்கிறது. அதை மீறிச் செய்துவிட்டால் வந்த அதிர்ஷ்டம் அப்படியே திரும்பி போய்விடும். அது என்ன காரியம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த மிகப்பெரிய தப்பு என்னவென்றால், பணம் கை உயர்ந்த உடனே யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது மிகவும் இறக்கப்பட்டு பெரிய தொகையை யாருக்காவது கடனாக கொடுப்பதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் மிக நல்ல மனதினர். உங்களுக்கு ஒருவர் கஷ்டம் என்று வந்து நின்றால் உடனே கரைந்து போய்விடுவீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் இரக்க குணத்தை சில தந்திரமான ஆட்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். இத்தனை நாட்களாக உங்களை திரும்பி கூட பார்க்காதவர்கள் எல்லாம் உங்களிடம் பணம் புழங்குவதை பார்த்துவிட்டு மிக பாசமாக பேசும் மாதிரி நடித்துக் கொண்டு வருவார்கள். அவர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த எஸ் என்ற நபர் கொண்டு வந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உங்களைச் சுற்றியிருக்கும் நபர்களுக்காக உங்கள் பணத்தை விரயம் செய்துவிட்டால் வந்த அதிர்ஷ்டம் அப்படியே திரும்பி போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனால் உழைப்பாலும் இந்த அதிர்ஷ்டத்தாலும் கிடைக்கப் போகும் செல்வத்தை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால், நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய தெளிவை கொண்டு வரும். இதுவரை யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் எல்லாமே பளிச்சென்று உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் உண்மையான நண்பர்கள் யார், துரோகிகள் யார் என்று இந்த காலம் உங்களுக்கு மிக அழகாக அடையாளம் காட்டிவிடும். அந்த எஸ் எழுத்துக்காரர் உங்கள் வாழ்க்கையில் வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை, உங்களுக்கான உண்மையான உறவுகளையும் அடையாளப்படுத்தி கொடுக்க போறார். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நாட்களாக கண்ணீர் விட்டு கொண்டிருந்தீர்களோ அதே விஷயத்தில் உங்களை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்க்கப் போகிறார். உங்களுடைய தொழிலில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் முன்னால் நீங்கள் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக உட்காரப் போகிறீர்கள். இந்த நாட்களில் நீங்கள் இறை வழிபாட்டில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் போய் வருவது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களால் முடிந்த உதவியை யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுப்பது மூலமாகச் செய்யுங்கள். ஆனால் பணமாக மட்டும் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி மிகவும் சந்தோஷமாக அமையப் போகிறது. உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு, திருமணம் என்று எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். எல்லாமே மிகச் சுலபமாக நடந்து முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த எஸ் என்ற நபரை முழுமையாக நம்புங்கள். அவர் மூலமாக வரப்போகும் அந்த 3 சம்பவங்களையும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான காலம் பிறந்துவிட்டது. இனி உங்கள் வெற்றிக் கொடி எங்கும் பறக்கப் போகிறது. உங்களோட மனசுல இருக்கும் எல்லா ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகும் இந்த பொற்காலத்தை முழுமையாக அனுபவிக்க தயாராக இருங்கள்.
இந்த எஸ் என்ற நபர் மூலமாக கிடைக்கப் போகும் அந்த பெரிய வெற்றியை பற்றி பேசும்போது உங்கள் மனதுல ஒரு சின்ன பயம் வரலாம். இவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு நிஜமாகவே கிடைக்குமா? இதுவும் வழக்கம் போல கனவாக போய்விடுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சத்தியமா சொல்றேன், இது கனவு கிடையாது. துலாம் ராசிக்கு நாளை மாலை 6 மணிக்கு பிறகு நடக்கப் போகும் கிரக மாற்றங்கள் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றன. இதுவரை நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீங்கள் இழந்த ஒவ்வொரு நிம்மதிக்கும் ஒட்டுமொத்தமாகச் சேர்த்து வைத்து பலன் கிடைக்கப் போகும் நேரம்தான் இது. நீங்கள் மிக நீண்ட காலமாக மனதிற்குள் வைத்துக்கொண்டு புழுங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய கவலை சீக்கிரமே தீரப்போகிறது. குறிப்பாக உங்கள் உழைப்பை சுரண்டிக் கொண்டு உங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் அந்த எஸ் என்ற நபர் உங்களை ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தப் போகிறார். நீங்கள் செய்த தான தர்மங்களும் உங்களுடைய நல்ல மனதும் இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமாக மாறி உங்களை காப்பாற்றப் போகின்றன. உங்களுடைய தொழிலில் பண்ற ஒரு இடத்துல இதுவரை இருந்த தடங்கல்கள் எல்லாம் எப்படி மாயமாக மறைந்து போயின என்று நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு நிலைமை மாறும். பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்த அந்த பண கஷ்டம் இனி உங்கள் வாசற்படியை கூட மிதிக்க முடியாது. உங்களுக்குச் சேர வேண்டிய நியாயமான சொத்தோ அல்லது ஒரு பெரிய தொகையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதனால உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்த மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் எல்லாமே காற்றில் பறந்துவிடும். உங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு சுப காரியத்துக்கான பேச்சுகள் நடந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு நாட்களாக திருமணத் தடை இருந்தாலோ அல்லது குழந்தை பாக்கியம் தள்ளிப்போய்க் கொண்டிருந்தாலோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகச் சுலபமாக கைகூடி வரும். இதெல்லாத்துக்கும் அச்சாணியாக அந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய தூணாகச் செயல்படுவார். அவர் மூலமாக வரப்போகும் அந்த 3 சம்பவங்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதப் போகின்றன. இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் உங்கள் மனதை மிகவும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் திடீரென்று வரப்போகும் இந்த பண வரவும் சமூகத்தில் கிடைக்கப் போகும் மரியாதையும் உங்களைச் சுற்றியிருக்கும் சிலருக்கு பெரிய வைத்தெரிச்சலை உருவாக்கும். உங்கள் கூடவே சிரித்துப் பேசிக்கொண்டு உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த மறைமுக எதிரிகளை நீங்கள் மிகச் சுலபமாக அடையாளம் கண்டுபிடித்து விடுவீர்கள். அவர்கள் உங்களை சீண்டி பார்க்க நினைத்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட கோபப்படாமல் மிக அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் அமைதிதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பதிலடி. இந்த நேரத்தில் உங்கள் பேச்சில் ஒரு பெரிய வசீகரம் உருவாகும். நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். 10 பேர் கூடியிருக்கும் இடத்தில் உங்கள் முடிவுக்குத்தான் முதல் மரியாதை கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக உங்களை மதிக்காதவர்கள் எல்லாம் இப்போது உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரும். இது எல்லாமே உங்கள் குலதெய்வத்தின் நேரடி ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நடக்கப் போகிறது. அதேபோல் உங்களுக்குள் இருக்கும் ஒரு பெரிய திறமை இவ்வளவு நாட்களாக வெளி உலகத்துக்கு தெரியாமல் முடங்கி கிடந்திருக்கும். உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பிய பல விஷயங்களை உங்களை சுற்றியிருந்தவர்கள் இதெல்லாம் உனக்கு செட்டாகாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தியிருப்பார்கள். அதனால் நாளை மாலை 6 மணிக்கு மேல் அந்த எஸ் என்ற நபர் உங்கள் திறமையை முழுமையாக புரிந்து கொண்டு அதை வெளியில் கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய மேடையை அமைத்துக் கொடுப்பார். இதன் மூலமாக நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய புகழடையப் போகிறீர்கள். இதுவரை உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவர்கள் எல்லாம் இனிமேல் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கப் போகிறது. உங்களுடைய நேர்மையான உழைப்புக்கு இவ்வளவு நாட்களாக கிடைக்காத அங்கீகாரம் இனி பல மடங்காக பெருகி உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எப்போதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள். அதனாலதான் பல நேரங்களில் நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். ஏனென்றால் கிரகங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கப் போகின்றன. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை உங்கள் முகத்தை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். உங்க குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் போட்டு வச்ச திட்டங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறப் போகின்றன. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சொந்தமாக ஒரு நிலம், வாகனம் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்று பல வருடங்களாக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அந்த கனவு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நனவாகும். அந்த சொத்து வாங்குவதற்கும் இந்த எஸ் என்ற நபர் ஏதோ ஒரு வகையில் காரணமாக அமைவார். அவர் சொல்லும் ஒரு யோசனை அல்லது அவர் காட்டப்போகும் ஒரு வழி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத துன்பமும் அனுபவிக்காத வலியும் இல்லை. ஆனால் இனிமேல் நீங்க பார்க்க போறது வெறும் ராஜயோகம் மட்டும்தான். இந்த ராஜயோகம் உங்களுக்கு வெறுமனே சாதாரணமாக கிடைத்ததில்லை. நீங்கள் சிந்திய கண்ணீரும் பட்ட அவமானங்களும் எல்லாத்துக்கும் சேர்த்து இறைவன் கொடுக்கப் போகும் மிகப்பெரிய பரிசு இது.
குறிப்பாக கணவன் மனைவிக்குள் இத்தனை நாட்களாக இருந்த பெரிய இடைவெளி இப்போது சுமூகமாக மாறப்போகிறது. ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்தவர்களும் எப்போது பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டு மனநிம்மதி இல்லாமல் இருந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீசப்போகிறது. அந்த எஸ் என்ற நபர் உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும்போது கிடைக்கும் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. நீங்கள் மிக வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கித் தவித்துக் கொண்டிருந்தால் நாளை மாலை 6 மணிக்கு மேல் தொடங்கும். இந்த காலம் உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொண்டிருக்கிறது. உங்கள் வம்சத்தை தலைநிமிர வைக்கப் போகும் அந்த வாரிசு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தோடு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. இதை கேட்கும்போதே உங்கள் மனதில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி சீக்கிரமே நிஜமாக மாறப்போகிறது. அதேபோல் உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் இனிமேல் 100% உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். இவ்வளவு நாட்களாக ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே இது நடக்குமா நடக்காதா என்று ஒரு பெரிய தயக்கத்தோடு தான் ஆரம்பிப்பீர்கள். ஆனால் இனிமேல் அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய நேரம் இது. உங்களைச் சுற்றியிருக்கும் நபர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவது மட்டுமல்லாமல் உங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ ஆசைப்படுவார்கள். உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். முக்கியமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களிலோ அல்லது பேங்க் லோன் விஷயங்களிலோ இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்த இழுபறி எல்லாமே காற்றில் பறந்துவிடும். நீங்கள் போகக்கூடிய இடத்தில் எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப் போகிறது. இந்த இடத்தில் நீங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது எல்லாமே அந்த 3வது மிகப்பெரிய சம்பவத்தின் ஒரு சின்ன ஆரம்பம் மட்டும்தான். அந்த 3வது சம்பவம் உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய பெயரை வாங்கித் தரப்போகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் தலைமுறைக்கு அழியாத ஒரு சொத்தையோ அல்லது ஒரு பெரிய அறக்கட்டளையோ நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். உங்கள் பேர் சொன்னாலே 10 பேருக்கு உதவி செய்பவர்கள் என்ற அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக கஷ்டத்தில் இருந்த நீங்கள் இனிமேல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய நிலைமைக்கு உயரப்போகிறீர்கள். உங்கள் கையால் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களிடம் செல்வ செழிப்பு அமையப் போகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போகும்போது உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில சில மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. என்றால் நீங்கள் வளர வளர உங்களைச் சுற்றியிருக்கும் நபர்களுக்கு இயல்பாகவே ஒரு பொறாமை வரும். அதை நீங்கள் மிக சாமர்த்தியமாக கையாள வேண்டும். அவர்கள் உங்களை குறை சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக உங்கள் உள்ளங்கையை பார்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு அப்புறம் உங்கள் வேலையை ஆரம்பியுங்கள். இது மிகச் சின்ன விஷயமாக தெரியலாம், ஆனால் இதன் சக்தி மிக மிக பெரியது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் நடக்கப் போகும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் நடப்பதை நீங்களே உணர்வீர்கள். இவ்வளவு நாட்களாக இருந்த கோபம், எரிச்சல், விரக்தி எல்லாமே உங்களை விட்டு விலகி ஒரு பெரிய அமைதி உங்கள் மனதில் குடியேறும். இந்த அமைதிதான் உங்கள் வெற்றிக்கான மிகப்பெரிய அஸ்திவாரம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்கள் மிக தெளிவாக இல்லை என்றால் வந்த அதிர்ஷ்டம் அப்படியே பாதியில் நிற்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அந்த முக்கியமான விஷயம் என்ன என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதியில் நிற்கக்கூடிய அபாயம் என்னவென்றால், உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த பெரிய வெற்றியை பற்றியோ அல்லது உங்கள் எதிர்கால திட்டங்களை பற்றியோ அது முழுமையாக நடப்பதற்கு முன்னாடியே மற்றவர்களிடம் சொல்வதுதான். துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் இயல்பாகவே மிக வெள்ளந்தியானவர்கள். மனதில் ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்று தெரிந்தவுடனே அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரிடமும் அதை பகிர்ந்து கொள்ள நினைப்பீர்கள். ஆனால் அங்கேதான் நீங்கள் மிகப்பெரிய தப்பு செய்கிறீர்கள். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து நிஜமாகவே சந்தோஷப்படும் நபர்கள் இந்த உலகத்தில் மிக மிக குறைவு. நீங்கள் உங்கள் திட்டங்களை வெளியில் சொல்லும்போது அவர்களுடைய வயிற்றெரிச்சலும் கண் திருஷ்டியும் ஒன்று சேர்ந்து உங்கள் நல்ல நேரத்தை அப்படியே தடுத்து நிறுத்திவிடும். அதனால் அந்த எஸ் என்ற நபர் மூலமாக கிடைக்கப் போகும் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அது முழுமையாக உங்கள் கைக்கு வந்து சேரும் வரைக்கும் மிக ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் இப்படி யாருக்கும் தெரியாமல் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு பெரிய தன்னம்பிக்கை உருவாகும். எவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்கள் உடம்பில் இருந்த சோர்வும் அடிக்கடி வந்த தலைவலியும்
மன அழுத்தமும் எல்லாமே எங்கே போயின என்றே தெரியாமல் காணாமல் போய்விடும். ஏனென்றால் உங்கள் மனதில் இப்போது ஒரு பெரிய நிம்மதி குடியேறிவிட்டது. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வயதானவர்கள், குறிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடல் நலக் குறைபாடு இருந்திருந்தால், அதுவும் நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு முழுமையாக குணமாகி அவர்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பார்கள். அவங்கள் முகத்தில் பார்க்கப் போகும் அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு கிடைக்கப் போகும் உண்மையான சொத்து. வீட்டில் எப்போதுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். 4 பேர் சேர்ந்து சிரித்து பேசி பல வருடங்கள் ஆகிவிட்டன என்று ஏங்கியவர்களுக்கு இனி தினமும் உங்கள் வீட்டில் ஒரு திருவிழா மாதிரி சந்தோஷம் பொங்கி வழியப் போகிறது. அதேபோல் கடனுக்காக நீங்கள் அடமானம் வைத்த நகைகளோ அல்லது விற்றுவிட்ட நிலமோ திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இவன் அவ்வளவுதான், முடிந்து போனான் என்று உங்களை பற்றி தப்பாக பேசியவர்களின் கண் முன்னாடியே அதே இடத்துல நீங்கள் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கப் போகிறீர்கள். இந்த எஸ் என்ற நபர் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஆங்கிரச்சிச் பண்ணி கொடுக்கப்படும் உதவி உங்களை ஒரு பெரிய ராஜ வாழ்க்கைக்கு கூட்டிக் கொண்டு போகப் போகிறது. உங்கள் வண்டி, வாகனம், வீடு என்று எல்லாமே புதிதாக மாறப்போகின்றன. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கவோ அல்லது அவர்கள் கேட்டதெல்லாம் தயங்காமல் வாங்கிக் கொடுக்கவோ உங்களிடம் தாராளமாக பணம் புழங்க ஆரம்பிக்கும். உங்களிடம் சேரப்போகும் பணத்தின் அளவு நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு பல மடங்காக பெருகும். இதெல்லாம் நடக்கும்போது உங்களைச் சுற்றியிருந்த போலி முகங்கள் எல்லாம் தானாகவே கழன்று விழ ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவைப்படும்போது விலகி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இப்போது உங்களிடம் உதவி கேட்டு வந்து நிற்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் மிகத் தெளிவாக இருக்க வேண்டும். யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற பக்குவம் உங்களுக்கு முழுமையாக வந்திருக்கும். உங்களுடைய இந்த அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்து பலர் ஆச்சரியப்படுவார்கள். இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கப் போகிறது. உங்கள் குலதெய்வமும் பிதுருக்களும் உங்களுக்கு அரணாக நின்று உங்கள் ஒவ்வொரு அடியையும் பாதுகாப்பாக எடுத்து வைக்க உதவி செய்வார்கள். இனிமேல் உங்களை தோற்கடிக்க இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் தொடங்கும் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் அனுபவிக்கப் போகும் இந்த ராஜயோகத்தை எந்த தடங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முழு மனதோடு நீங்கள் தயாராக இருங்கள். உங்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் இடத்துல நீங்கள் பட்டுக்கொண்டிருந்த அவமானங்கள் எல்லாம் இனி அடியோடு மாறப்போகின்றன. உங்களை பார்த்து இவன் ஒரு வேலைக்கும் ஆக மாட்டான், இவனால் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்ற சொன்னவர்கள் முன்னால் நீங்க தான் எல்லாத்துக்கும் தலைவன் என்று நிரூபிக்கப் போகிறீர்கள். இதுவரை நீங்கள் என்னதான் உழைத்தாலும் அதன் பலன் வேறு யாருக்கோ போய்க் கொண்டிருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் 100 மடங்கு லாபம் உங்கள் கைக்கு நேரடியாக வந்து சேரும். அந்த எஸ் எழுத்து நபர் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு பிறகு உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் பல மடங்காக அதிகரிப்பார்கள். நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் துளங்க ஆரம்பிக்கும் போது உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் தானாகவே உங்கள் காலில் வந்து விழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவர்கள் செய்த தப்பை நினைத்து உங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் நிலைமை கூட நிச்சயமாக வரும். அது மட்டுமல்லாமல் நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு அந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக உங்கள் கைக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து சேரப்போகிறது. அது ஒரு பத்திரமாக இருக்கலாம், அல்லது ஒரு சாவி கொத்தாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான தகவலாக கூட இருக்கலாம். அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்த மறுகணமே உங்கள் வீட்டில் இத்தனை நாட்களாக இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரமெல்லாம் அடியோடு ஒழிந்து லட்சுமி கடாட்சம் முழுமையாக உங்கள் வீட்டை ஆக்கிரமிக்கப் போகிறது. உங்கள் சமையல் அறையில் எந்த குறையும் இல்லாமல் எப்போதுமே மங்களகரமான பொருட்கள் நிறைந்திருக்கப் போகின்றன. வீட்டில் எப்போதுமே ஒரு சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்க்கும்போது இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் காற்றில் பறந்துவிடும். ஆனால் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் சொந்த பந்தங்கள்தான். ஏனால் காசு பணம் இல்லாத போது உங்களை மதிக்காத சொந்தக்காரர்கள் இப்போது உங்களிடம் வசதி வாய்ப்பு வந்தவுடனே ஒட்டி உறவாட வருவார்கள். அவங்ககிட்ட பார்த்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிகவும் பாசமாக பேசுகிறார்களே என்று நம்பி உங்கள் குடும்ப விஷயங்களை அவர்களிடம் கொட்டிவிடாதீர்கள். குறிப்பாக உங்கள் எதிர்கால முதலீடுகளை பற்றியோ
அல்லது நீங்கள் வாங்கப் போகும் சொத்துக்களைப் பற்றியோ யாரிடமும் எந்த காரணத்தைக் கொண்டும் மூச்சுவிடக்கூடாது. உங்கள் வளர்ச்சியில் நிஜமாகவே அக்கறை கொண்டவர்கள் மிகக் குறைவுதான். அதனால் அந்த எஸ் நபர் கொண்டு வரப்போகும் நல்ல வாய்ப்புகளை மிகச் சத்தமில்லாமல் அமைதியாக உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். உங்கள் அமைதிதான் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பெரிய பாதுகாப்பு வளையம். உங்களுக்கு இப்போது ஒரு பெரிய சந்தேகம் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த எஸ் எழுத்து நபர் நம்மளை எப்படி சந்திப்பார்? அந்த சந்திப்பு எப்போது நடக்கும் என்ற கேள்வி உங்கள் மனதை குடைந்து கொண்டே இருக்கும். அந்த சந்திப்பு நடக்கும் விதமே ஒரு பெரிய மாயாஜாலம் மாதிரிதான் இருக்கப் போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல, சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில்தான் அந்த நபரை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். ஒருவேளை நீங்க ரொம்பவும் சோர்ந்து போய் தனா இனிமே வழியே இல்லை அப்படின்னு நினைக்கும் ஒரு கட்டத்துல இருட்டில் ஒரு வெளிச்சம் வரும் மாதிரி அந்த நபர் உங்கள் முன்னால் வந்து நிற்பார். அவர் சொல்லப்போகும் முதல் வார்த்தையே உங்கள் மனசுல இருக்கும் பெரிய பாரத்தை இறக்கி வைக்கும் மாறி மிக ஆறுதலாக இருக்கும். அந்த நபர் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களிடம் என்ன சொல்லப் போகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் விடுவீர்கள். அந்த நபர் உங்களை சந்திக்கும் போது உங்கள் மனதில் இருக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடை கிடைக்கும். அவர் உங்களிடம் சொல்லப்போகும் முதல் விஷயம், இனிமேல் நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைதான். இந்த வார்த்தையை கேட்கும்போதே இத்தனை வருடங்களாக உங்கள் மனதில் இருந்த வலியெல்லாம் அப்படியே காணாமல் போய்விடும். அவர் உங்களுக்கு செய்யப் போகும் அந்த பெரிய உதவி நீங்கள் பல வருடங்களாக போராடிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். ஒரு பெரிய சொத்து பிரச்சனையோ அல்லது தீர்க்கவே முடியாது என்று நினைத்த ஒரு பெரிய கடனோ அவர் வந்த நேரத்தில் மிகச் சுலபமாக தீர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் உங்கள் தொழிலில் அவர் காட்டப்போகும் ஒரு சின்ன வழிகாட்டுதல் உங்கள் வியாபாரத்தை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். இப்பொழுது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தானாக வந்து சேரும். இதுவரை உங்கள் திறமையை மதிக்காதவர்கள் எல்லாம் இப்போது உங்கள் உழைப்பை பார்த்து வாயடைத்துப் போய்விடுவார்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்வதற்கு இன்னொரு முக்கிய காரணம் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள்தான். உங்கள் பிள்ளைகள் மிக நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் மிகச் சுலபமாகச் செய்து கொடுப்பீர்கள். அவர்களின் முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு நிமிஷத்தில் காற்றில் பறந்துவிடும். அதேபோல் உங்கள் வீட்டில் மிக நீண்ட காலமாக தள்ளி போய்க் கொண்டிருந்த ஒரு சுப காரியம், குறிப்பாக திருமணமோ அல்லது புது வீட்டு கிரக பிரவேசமோ மிகச் சிறப்பாக நடக்கும். உங்களைச் சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எப்படி திடீரென்று இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடித்தது என்று ஆச்சரியமாக பார்க்கப் போகிறார்கள். ஆனால் நீங்கள் இதை பற்றி யாரிடமும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் குலதெய்வத்தின் நேரடி அருள் இப்போது உங்கள் மேல் முழுமையாக விழுந்திருக்கிறது. அதனால் நீங்கள் தினமும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு எந்த ஒரு புது காரியத்தையும் தொடங்குங்கள். உங்களை வளரவிடாமல் தடுத்த எல்லா தடைகளும் இப்போது சுக்குநூறாக உடைந்து போயின. இனிமேல் நீங்கள் வைத்ததுதான் சட்டம், நீங்கள் எடுக்கும் முடிவுதான் இறுதியானது. உங்கள் பேச்சில் இப்போது ஒரு பெரிய வசீகரம் உருவாகியிருக்கிறது. அதனால் 10 பேர் கூடியிருக்கிற இடத்துல உங்கள் வார்த்தைக்குத்தான் முதல் மரியாதை கிடைக்கும். எவ்வளவு நாட்களாக உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் எல்லாம் இப்போது உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமும் மரியாதையும் கிடைக்கப் போகிறது. குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். நீங்கள் போகக்கூடிய இடத்தில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது. காசு, பணம், புகழ், நிம்மதி எல்லாமே உங்கள் வாசலை தேடி வந்து கொட்டப் போகின்றன. இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்கள் மனதை மிகவும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களைச் சுற்றியிருக்கும் நபர்களுக்காக உங்கள் பணத்தை விரயம் செய்து விடாமல் அதை உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு மட்டும் கவனமாக பயன்படுத்துங்கள். இந்த பெரிய யோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவித்து ஒரு ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக இருந்த அந்த இருட்டு விலகிவிட்டது என்று நீங்கள் முழுமையாக நம்பலாம். நாளை மாலை 6 மணிக்கு மேல் அந்த எஸ் என்ற நபர் கொண்டு வரும் வெளிச்சம் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு புது விடிவெள்ளியாக அமையப் போகிறது. உங்களைச் சுற்றி இருந்த அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே இப்போது உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கான பாதுகாப்பு மிகவும் பலமாகிவிட்டது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் உழைத்த உழைப்புக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று மிகவும் ஏங்கிப் போயிருந்தீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் தொடும் மண்ணே பொன்னாக மாறப்போகும்.
அளவுக்கு உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் இவ்வளவு நாட்களாக கொட்டி தீர்த்த கண்ணீருக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களின் வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறார்கள். இதற்கெல்லாம் ஆணிவேராக அந்த எஸ் நபர் உங்கள் பின்னாலிருந்து எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாகச் செய்து கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த வறுமை என்ற வார்த்தைக்கு இனி இடமில்லாமல் போய்விடும். நீங்கள் வெளியில் போகும்போது உங்களை பார்த்துச் சிரித்தவர்கள் எல்லாம் இனிமேல் உங்களை பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வளவு நாட்களாக ஒரு சின்ன முடிவு எடுப்பதற்கு கூட பல தடவை யோசித்து குழம்பி போயிருப்பீர்கள். இனிமேல் உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். எந்த வழியில போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற அந்த சூட்சுமத்தை நீங்கள் மிகச் சுலபமாக கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது காணாமல் போய்விடுவார்கள். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான லாபம் கொஞ்சம் கூட குறையாமல் முழுமையாக உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த அந்த கெட்ட பெயர் எல்லாமே மாறி இப்போது எல்லாரும் உங்களை கொண்டாடும் அளவுக்கு உங்கள் நிலைமை மாறும். அந்தஸ்து, பணம், புகழ், இந்த மூன்றும் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கப் போகும். இந்த நேரத்தை நீங்கள் மிக அமைதியாக இருந்து முழுமையாக அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. இவ்வளவு பெரிய யோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் ஒரு முக்கிய காரணம். அதனால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்ததான தர்மங்களை செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த மங்களப் பொருட்களை கொடுங்கள். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய அந்த எஸ் நபர் மூலமாக கிடைக்கப் போகும் அந்த அதிர்ஷ்டம் பல மடங்காக பெருகி உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய உடம்பில் இருந்த அந்த தீராத வியாதிகள் எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி நீங்கள் ஒவ்வொருமாறும் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறீர்கள். உங்கள் மனதில் இருந்த அந்த இனம் புரியாத பயம் விலகி ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள் பிறக்கும். உங்களை சுற்றி நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை பார்த்து நீங்களே மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் எதிர்காலத்தை பற்றிய எந்த கவலையும் இனி உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் நினைச்சது எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் அப்படியே நடக்கும். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு கிடைக்கப் போகும் இந்த மாபெரும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நிலைத்து நிற்கப் போகின்றன. அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அந்த மிகப்பெரிய 3 சம்பவங்கள் உங்கள் பரம்பரைக்கே ஒரு பெரிய அடித்தளமாக அமையப் போகின்றன. இனிமேல் எந்த ஒரு இருளும் உங்கள் வாழ்க்கையில் வராது. நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் வெற்றியாக மாறும். உங்கள் மனதில் இருந்த அத்தனை காயங்களுக்கும் இப்போது ஒரு நிரந்தரமான மருந்து கிடைத்துவிட்டது. உங்களைச் சுற்றியிருந்த அத்தனை சூழ்ச்சிகளும் தடைகளும் சுக்குநூறாக உடைந்து போயின. உங்கள் குடும்பத்தில எப்போதுமே சிரிப்பும் சந்தோஷமும் மட்டும்தான் இனிமேல் கேட்கும். உங்களோட உண்மையான உழைப்புக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உங்கள் நல்ல மனதுக்கும் இறைவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய பரிசை மிக பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காசு, பணம், புகழ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களை தேடி வரும்போது எப்போதுமே ஒரு நிதானம் தேவைப்படும். அந்த நிதானம் உங்களிடம் இயற்கையாகவே மிக அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் இனிமேல் உங்கள் கைக்கு வரப்போகும் அந்த மிகப்பெரிய செல்வத்தை கையாளும்போது மிகவும் பொறுமையாகவும் விழிப்புணர்வோடும் இருங்கள். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காத உங்கள் தூய்மையான மனதுக்கு இனிமேல் இந்த பிரபஞ்சம் எல்லாமே நல்லதாகவே செய்து கொடுக்கும். உங்கள் குலதெய்வத்தை எந்த சூழ்நிலையிலும் மறக்காதீர்கள். காலையிலும் சாயந்திரமும் வீட்டில் தவறாமல் விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் இந்த நல்ல விஷயங்களை மிக அமைதியாக இருந்து கொண்டாடுங்கள். வெளியில் அதிகமாக காட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களை தேடி வரக்கூடிய அந்த எஸ் என்ற நபரை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். துலாம் ராசி நேயர்களான உங்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கும். நினைத்த காரியமெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் அப்படியே நடக்கும். உங்கள் குடும்பம் மிகச் செழிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப்போகிறது. உடம்பில் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல், மனதில் எந்த கடன் தொல்லைகளும் இல்லாமல் ஒரு முழுமையான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். நீங்கள் இத்தனை வருடங்களாக கண்ட கனவுகள் எல்லாமே அப்படியே நிஜமாகி இந்த உலகத்தில நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக பலருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் உலவப் போகிறீர்கள். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய கவசமாக துணையாக இருக்கும்.
மிக தைரியமாகவும் முழு நம்பிக்கையோடும் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளமும் பெற்று மிகச் சிறப்பாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.